திருக்குறள் 6. கதை தலைப்பு நிவின் மற்றும் 5 காவலர்கள். ஒரு சிறிய அழகான கிராமத்தில் நிவின் என்ற சந்தோஷமான சிறுவன் வாழ்ந்து வந்தான். நிவின் மிகவும் புத்திசாலி, ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் தனது 5 உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் எதை பார்த்தாலும் அதை வேண்டும் என்று நினைப்பான், எதை கேட்டாலும் உடனே நம்பிவிடுவான், எதை மணந்தாலும் அதை வாங்கித்தர சொல்லுவான், எதை சுவைத்தாலும் அதிகமாக சாப்பிடுவான், எதை தொட்டாலும் உடனே எடுத்துக்கொள்ளுவான். அவனுடைய அம்மா அடிக்கடி, நிவின், நீ உன் 5 உணர்வுகளையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் ஒரு நல்ல மனிதராக வளருவாய் என்று சொல்லுவார். ஆனால் நிவின் அதை பெரிதாக கவனிக்கவில்லை. ஒரு நாள் இரவு நிவின் அதிகமாக இனிப்பு சாப்பிட்டதால் அவன் விரைவாக தூங்கிவிட்டான். திடீரென்று அவன் ஒரு அழகான பொன்னாலான அரண்மனையில் இருப்பதை பார்த்தான். அவனை சுற்றி 5 சிறிய ஒளிவீசும் உயிர்கள் நின்று கொண்டிருந்தன. அவர்கள் தங்களை, நாங்கள் உன் 5 காவலர்கள் என்று அறிமுகப்படுத்தினர். ஒருவர், நான் கண் காவலன். மற்றொருவர், நான் காது காவலன். மூன்றாவது, நான் மூக்கு காவலன். நான்காவது, நான் நாக்கு காவலன். ஐந்தாவது, நான் தொடு காவலன் என்று சொன்னார்கள். நிவின் ஆச்சரியமாக, எனக்கு ஏன் காவலர்கள் என்று கேட்டான். அதற்கு கண் காவலன், நீ பார்க்கும் எல்லாவற்றாலும் கவனம் சிதறுகிறாய் என்றான். காது காவலன், நீ கேட்கும் எல்லா வதந்திகளையும் நம்பிவிடுகிறாய் என்றான். நாக்கு காவலன், உனக்கு நல்லதல்லாத உணவையும் அதிகமாக சாப்பிடுகிறாய் என்றான். பிறகு அனைவரும் சேர்ந்து, நிவின், நீ எங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நீ உண்மையான நல்ல பாதையில் நடந்து நீண்ட நாள் மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்று கூறினார்கள். பிறகு அந்த காவலர்கள் நிவினை 3 மாய அறைகளுக்கு அழைத்துச் சென்றார்கள். முதல் அறை பொம்மைகளால் நிறைந்திருந்தது. பல அழகான பொம்மைகள் ஒளிர்ந்து கொண்டிருந்ததால் நிவின் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்பினான். ஆனால் கண் காவலன், உனக்கு உண்மையில் தேவையான ஒன்றை மட்டும் தேர்வு செய் என்று சொன்னான். நிவின் சற்று யோசித்து ஒரு எளிய மர பொம்மையை மட்டும் எடுத்தான். அதை பார்த்த காவலர்கள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர். அடுத்து அவர்கள் நிவினை வதந்திகளின் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு வார்த்தைகள் காற்றில் குமிழ்கள் போல மிதந்தன. சில குமிழ்கள், உன் நண்பன் பொய் சொன்னான் என்று சொன்னன. மற்றொரு குமிழ், யாரோ உன் பொம்மையை உடைத்துவிட்டார்கள் என்று சொன்னது. நிவின் குழப்பமடைந்தான். அப்போது காது காவலன், எல்லாவற்றையும் நம்பாதே, உண்மையை மட்டும் கேள் என்று மெதுவாக சொன்னான். நிவின் அந்த வதந்திகளை கவனிக்காமல் தனது மனசின் குரலைக் கேட்டு அமைதியாக இருந்தான். 3வது அறையில் கேக், இனிப்பு, சாக்லேட் போன்ற சுவையான உணவுகள் எல்லாம் பறந்து கொண்டிருந்தன. நாக்கு காவலன், உன் நாக்கை கட்டுப்படுத்து, உனக்கு நல்லது மட்டுமே சாப்பிடு என்று எச்சரித்தான். நிவின் ஒரு சிறிய இனிப்பு மட்டும் எடுத்தான். பிறகு காவலர்களுக்கு நன்றி கூறினான். திடீரென்று நிவின் தனது படுக்கையில் விழித்துக் கொண்டான். அவன் உடனே தனது அம்மாவிடம் ஓடிப்போய், அம்மா, இப்போது எனக்கு புரிந்துவிட்டது, நான் என் 5 உணர்வுகளையும் கட்டுப்படுத்தினால் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று மகிழ்ச்சியாக சொன்னான். அந்த நாளிலிருந்து நிவின் மாறிவிட்டான். அவன் குறைவாக டிவி பார்த்தான். எதையும் உண்மை தெரிந்த பிறகுதான் நம்பினான். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டான். அமைதியாக நடந்தான். அனைவரிடமும் நல்லபடி நடந்தான். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவனை பாராட்டினர். கதை நெறி. கண், காது, மூக்கு, நாக்கு, தொடுதல் ஆகிய 5 உணர்வுகளையும் கட்டுப்படுத்தினால் நாம் நேர்மையான, நல்ல மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர், ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மேலும் வீடியோக்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.